Hi everyone, welcome back to TechNeuron Tamil YouTube channel. நம்ம ஆல்ரெடி ஜாவா ப்ரோக்ராம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நம்ம சீரிஸ்ல 2வது ப்ரோக்ராம். அதாவது இந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் ஆஃப்லாம் பிரிண்ட் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு நடுவுல. ஓகேங்களா? அதாவது இப்போ யூசர் கிட்ட இருந்து 1ன்னு இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்க போறேன். 2வது இன்புட் 10ன்னு வாங்குறேன்னா 1க்கும் 10க்கும் நடுவுல இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸையுமே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் யூசர் கிட்ட ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி இன்புட்ஸ் வாங்குவோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு 2 இன்புட் ஸ்டார்ட் இன்புட்டும், எண்ட் இன்புட்டும் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் யூசர் கிட்ட இருந்து. ஸோ நெக்ஸ்ட் நான் அத ஐட்ரேட் பண்ண போறேன். ஐட்ரேட் வந்து நமக்கு 3 லூப் இருக்கு. ஃபார், வைல், டூ வைல் வச்சு 3ல எதுனாலும் வச்சு ஐட்ரேட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க யூஸ் பண்ண போறது ஃபார் லூப். ஓகே. ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நமக்கு 3 பார்ட் இருக்கு. 1 வந்து இனிஷியலைசேஷன் பார்ட், செகண்ட் வந்து கண்டிஷன் பார்ட், தேர்ட் வந்து இன்கிரிமென்ட் பார்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு இன்ட் I is equal to நான் ஸ்டார்ட் வேரியபிள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் எங்க வரைக்கும் முடியணுங்கிறது. I less than or equal to end வரைக்கும் நான் அந்த லூப்பை வந்து நான் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ I less than or equal to end. ஸோ I plus plus obviously increment part. ஸோ இன்க்ரிமெண்ட் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஐட்ரேட் பண்ணிட்டேன். அந்த நம்பர் ஆடா இவனா நம்மளுக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம வழக்கம் போல if கண்டிஷன் வந்து எழுதிக்கிறோம். if I modulus equal to 0. I modulus 2 is equal to 0. ஸோ இப்போ இது டிவைட் ஆகி நம்மளுக்கு 0ன்னு கொடுத்துச்சுன்னா ஆப்வியஸா அது வந்து ஈவன் நம்பர் தான். இப்போ நான் அதை ஈஸியா பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஐயை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நீங்க ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஐயை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஐயை பிரிண்ட் பண்ற கோட் எழுதியாச்சு. இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு நான் யூசர் இன்புட் 1ன்னு கொடுக்குறேன். 1ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்படி பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. ஸோ இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிட்டேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐல வந்து 1ன்னு இருக்கும். 1 less than 10, 1 less than or equal to 10. தென் இன்க்ரிமெண்ட்டும் 1 பிளஸ் பிளஸ் பண்ணிடுவோம். பட் உள்ள வரும் இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ மறுபடியும் ரெண்டுக்கு போகும். ஐ 2 less than or equal to 10. தென் இது ஈவன் நம்பர் தான். ஸோ இப்போ கண்டிஷன் சக்ஸஸ் ஆனதுனால ஸோ நம்மளுக்கு 2 பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 10 வரைக்கும் ஐட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். அது போல 10 டைம்ஸ் கண்டிஷன் செக் பண்ணுவோம். 10 டைம்ஸ் மார்க் பண்ணி நம்ம இப்படி ஈவன் ஆர் நம்பர் பிரிண்ட் பண்றோம். அதனால இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் வே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிகினர் லெவல்ல இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த கோடை எழுதுனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்துட்டு இட் மே பி அக்செப்டபிள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் ஆனா வந்துட்டு சில கம்பெனிஸ்ல எஃபிஷியன்ட் வே எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராமை இன்டர்வியூ கிட்ட எழுதி காமிச்சீங்கன்னாலும் திருப்பி உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு நீங்க 10 ஐட்ரேஷன் போறீங்க இல்லையா? 10 டைம்ஸ் கண்டிஷன் செக் பண்றீங்க. 10 டைம்ஸ் மாட் பண்றீங்க. பட் ஆனா 5 ஈவன் நம்பர் தான் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 5 ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்றதுக்கு எதுக்கு 10 டைம்ஸ் நீங்க ஐட்ரேட் பண்றீங்க? ஸோ ஈஸியான வேலை நீங்க பண்ணலாம்ல. எதுவும் ஈஸியான வே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எஃபிஷியன்ட் வே தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடுக்கு போறதுக்கு பதிலா நம்ம டைரக்டாவே நம்ம எஃபிஷியன்ட் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஒரு எஃபிஷியன்ட் வேல நம்ம எப்படி ஆர்ஆர் ஈவன் சீரிஸ் வந்து பிரிண்ட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த இஃப் கண்டிஷன்லாம் வேணாம். டைரக்டாவே வந்துட்டு ஸ்டார்ட் வேரியபிள கொடுத்துட்டு i+2 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை டபுள் இப்போ ஐ வேரியபிள் வந்து ஸ்டார்ட் பண்றோம். i பிளஸ் பிளஸ் இருக்கா அப்படின்னா i is equal to i+1. ஸோ இது i is equal to i+2ங்கும் போது ஈஸியா வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஒரு சிங்கிள் ஃபார் லூப்லயே எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ அப்ப நான் அதை எப்படி எழுதி காமிக்கிறேன் பாருங்க. சேம் கண்டிஷன் தான். இன்ட் i is equal to ஸ்டார்ட். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. i less than or equal to end. அதுவும் சேஞ்ச் கிடையாது. ஸோ இந்த இடத்துல மட்டும் i is equal to i+2 அப்படின்னு நம்ம கொடுத்துடுறோம். கொடுத்துட்டோம்னா இது ஒவ்வொரு தடவையும் ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இங்க இஃப் கண்டிஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து 10 ஐட்ரேஷன் போகாது. ஏன்னா டைரக்டா ஒவ்வொரு டைம் 2 இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கல. ஓகேங்களா? வெயிட் 2 ஏன்னா கொஞ்சம் ப்ரோக்ராம்
பிரிண்ட் பண்ணி பார்க்கையில நீட்டா இருக்கும் இல்லையா? அதுக்காக சின்னதா ஒரு சின்ன இது பண்ணிக்கிறேன். ஸோ system.out.println v2 பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 10 to 20 வந்து ஒரு சேஞ்சுக்கு பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஸோ 10 ஸ்டார்ட்டிங் வேரியபிள் குடுத்துடுறேன். 20 எண்டிங் வேரியபிள் குடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? 10 to 20 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சாரி. ஐ நீட் டூ கிவ் அ நியூ லைன். திரும்பவும் ரன் பண்றேன். 10 10 குடுக்குறேன். 20 குடுக்குறேன். What happened? Let's rerun it again. First input வந்து 10 குடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்புட் வந்து 20 குடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா 10, 20 இது ஃபர்ஸ்ட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வர இன்புட். v2 குடுத்து இது செகண்ட் மெத்தட்ல வர இன்புட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு நம்பர் வந்துட்டு ஈவன் நம்பர்ஸை இப்படி தான் சிங்கிளா எஃபிஷியன்ட் வேல பிரிண்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த செகண்ட் மெத்தட்ல இன்னும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு இன்புட் வந்து 1ன்னு குடுக்குறேன். இப்போ 10ன்னு குடுத்துடுறேன். இப்போ பாருங்க இது எப்படி v2ல என்ன பிரிண்ட் ஆகுது? ஆட் நம்பர் ஃபுல்லா பிரிண்ட் ஆகுது. அது ஏன் அப்படி பிரிண்ட் ஆகுது? நம்ம ஃபர்ஸ்ட் மெயில்ல ஓகே. பட் செகண்ட் வேல நம்ம ஒரு ஆட் நம்பர் குடுத்து 2 இன்கிரீஸ் ஆகையில அது வந்து ஆட் நம்பர தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் வந்து எழுதணும். சின்ன கண்டிஷன் வந்து எழுதணும்னா, இந்த மெத்தட் 2 இந்த எஃபிஷியன்ட் மெத்தட நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி எழுதணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். அதாவது ஸ்டார்ட் வேரியபிள் வந்து ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா அப்படின்ட்டு. ஸ்டார்ட் மாடல்ஸ் ஈக்குவல் டு 2 நாட் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிறேன். நாட் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ அது வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஸ்டார்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் வேரியபிள 1 டைம் அதாவது ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பிளஸ் 1ன்னு இன்கிரீஸ் பண்ண போறேன். இல்லைன்னா இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கிரீஸ் இப்படி பண்ணிட்டேன்னா, இப்போ அது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? உள்ள வந்து ஒரு வேரியபிள் இன்கிரீஸ் பண்ணி, அந்த ஆட் நம்பருக்கு அடுத்த ஈவன் நம்பர்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ரோகிராம ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் 1ன்னு நான் இன்புட் குடுக்குறேன். மறுபடியும் நான் 10ன்னு குடுக்குறேன். பாருங்க இப்போ ரெண்டா வே2லயுமே ஈவன் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க 1ன்னு குடுக்கையில என்ன ஆகும்னா, 1 வந்து ஆட் நம்பர் ஆட் நம்பர். அதனால என்ன பண்ணும்னா, உள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்து 1 பிளஸ் பிளஸ்ன்னு ஆகி ஸ்டார்ட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா 1 வந்து இன்கிரீஸ்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஒரு நம்பர் ஆடா ஈவனாங்கிறத எஃபிஷியன்ட் வேல ஒரு ஈவன் சீரிஸ் வந்துட்டு எஃபிஷியன்ட் வேல இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்குறேன் காய்ஸ். தேங்க் யூ.